மாப்பிள என்னையா இது இன்னும் சண்டை கோழியை காணும்? இந்த மாதிரி மாப்பிள என்னதான் எண்ணெயை தடவி உருண்டாலும் ஒற்றை மண்ணு தான்டா ஒட்டும். யோ கைப்புள்ள, எதுக்கு இப்ப ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக சொல்ற? அதுக்கு இல்லப்பா, என்னதான் இளமதி இங்க வந்தாலும் அவ மனசு மாறணும்னு விதி இருந்தா தானே மாறும். கைப்புள்ள, கூட இருக்கிற நண்பனுக்கே நல்லது நினைக்காம இருக்கிறது மிகப்பெரிய அநியாயம். இன்னைக்கு மட்டும் ஏதாவது ஏடா கூடமா நடக்கட்டும், அப்புறம் முதல்ல ஊர்ல போறது உன்னோட தொலைதான். இதான் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறதுன்னு சொல்றதா? இதுக்கு ஒண்ணுமே சொல்லாமலே இருந்துக்கலாம் போல இருக்க. இந்த உன் மாமியார் என்னம்மா நீங்க மட்டும் வரீங்க? எங்க சண்டை கோழி? வரலன்னு சொல்லிட்டாப்பா. என்னம்மா இப்படி சொல்றீங்க? தங்கச்சிம்மா என்னம்மா அது? நீ கூப்பிட்டுமா வரலன்னு சொல்லிட்டா? ஐயோ, அதை ஏன்னா கேக்குறீங்க? எவ்வளவு கூப்பிட்டாலும் தலைவலி அது இதுன்னு என்னென்னமோ சொல்லி அவ வரலன்னு சொல்லிட்டா. சரி, நீங்க போய் உட்காருங்க. மா சரி விடுங்கம்மா, இப்போ நீங்க உள்ள போய் உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க போங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. மன்னிச்சிரு இளமதி, நான் உன்னை மனசார விரும்புறேன். என் காதுல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ இளமதி. நீ எனக்கானவ, என்னோட சண்டை கோழி. தயவு செஞ்சு என்னை தேடி வா. பரமா, என்ன மன்னிச்சிடு பரமா. உன் மனசு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியுது. உன்னோட நிச்சயதார்த்தத்தை நேர்ல பாக்குற தெம்பு எனக்கு இல்ல. நீயும் உன் மனசுக்குள்ள காதல வச்சுக்கிட்டு எவ்வளவு தவிச்சிருப்பேன்னு இப்போ என்னால உணர முடியுது. என்னால முடியல பரமா. நான் அங்க வந்து நின்னா ரொம்ப நொறுங்கி போயிடுவேன். என்ன மன்னிச்சிடு பரமா. நான் உன் நிச்சயதார்த்தத்துக்கு வரல, இதுக்கு மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கும் நான் வர மாட்டேன். கண் காணாம எங்கேயாவது போயிடுறேன். கடவுளே, என்ன இப்படி பண்றா? இப்படியாவது இவளை இங்க வர வச்சே தீரணுமே, அப்பதான் நான் போட்ட திட்டம் எல்லாம் நடக்கும். இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். ஒருவேளை என் கையை மீறி இந்த நிச்சயதார்த்தம் நடந்துருச்சுன்னா பெரிய சிக்கலாயிடுமே. எனக்கு மட்டும் இல்ல, பிரியாவுக்கும் சேர்த்துதான். மா சொல்லுங்கம்மா. என்னப்பா, இளமதி போன் எடுத்தாளா? இல்லம்மா,
போனை எடுக்கவே இல்லை. அவ என்ன சின்ன குழந்தையா கைய பிடிச்சு கூட்டிட்டு வர்றதுக்கு? தலை வலிக்குது வரவே மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறா. என் மனசு கேட்காம தான் நான் இங்கே கிளம்பி வந்தேன். சரி இங்க வந்து உன்கிட்ட சொன்னாலாவது நீ ஏதாவது பண்ணுவேன்னு தான்ப்பா நான் இங்க வந்தேன். அம்மா அவ இப்படி வராம இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலாமா? போனை வேற எடுக்கவே மாட்டேங்கிறா. நிச்சயமா இளமதிக்கு மனசுல என் மேல காதல் இருக்கு. ஆனா அது ஏன் வெளியே சொல்லாம தன்னைத்தானே ஏமாத்திக்கிறாங்கிறது எனக்கு தெரியல. இப்போ கூட பாத்தீங்களா, நிச்சயதார்த்தத்துக்கு அவ வேணும்னே ஏதோ சொல்லிதான் இங்க வராம இருந்திருக்கா. அவ மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது. அம்மா நிச்சயமா அது என் மேல இருக்கிற காதல் தான்மா. கேக்குறதுக்கு என்னவோ நல்லாதான்ப்பா இருக்கு. இப்போ உனக்கும் பிரியாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையில போய் முடியும்னு யோசிச்சு பாருப்பா. அம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. நான் தாலின்னு ஒண்ணு கட்டினா அது இளமதி கழுத்துல மட்டும்தான் கட்டணும். எனக்கு அந்த நம்பிக்கை நிறையவே இருக்கு. கடவுள் நம்மளை கைவிட மாட்டாருமா. நீ நினைச்சா மட்டும்தான்ப்பா இளமதியோட வாழ்க்கையை நல்லபடியா மாத்த முடியும். இல்லன்னா காலத்துக்கு அவ அப்படியே இருந்துருவாப்பா. விட்டுறாதப்பா. அம்மா எதுக்குமா இவ்வளவு கவலைப்படுறீங்க? நான் பாத்துக்கிறேம்மா. நீங்க போங்க. நீங்க இங்க நின்று அழுதுட்டு இருக்கிறத யாராவது பார்த்தாங்கன்னு வைங்க, சந்தேகம் வந்துடும். அழாம இங்க இருந்து போங்கம்மா. கூட்டமா இருக்கு, ஒருவேளை அங்க இருப்பாரு. ஏ பிரியா, என்ன ஒளிஞ்சு விளையாடிட்டு இருக்க? அப்படி குத்திடுவோம் பாத்துக்கோ. ஏன் எதுக்கு திட்டுற? இது பிரியா தானே? இவ கூட நின்னு பேசுறது யாரா இருக்கும்? பெரிய ஹீரோ மாதிரி வந்து நின்னு போஸ் கொடுத்துட்டு இருக்க. என் அப்பா மட்டும் பார்த்தாருன்னா தொலைச்சிருவாரு, தெரியும்ல. இல்ல பிரியா, இதான் இடம்னு சொல்லியிருந்த, அதான் தேடி வந்தேன். பிரியா என்கிட்ட உண்மையை சொல்லு. இப்ப நடக்க போற நிச்சயதார்த்தம் டூப்ளிகேட் தானே? உண்மையாவே பண்ணிட மாட்டாங்களே? ஏய் என்னடி சிரிக்கிற? விட்டா நீயே போய் பரமனை கல்யாணம் பண்ணிப்ப போல இருக்கு. ஏய் லூசு, பரமன் எனக்கு அண்ணன். அவரை போய் நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஐயோ இது வேற மாதிரில போகுது. இவ என்னென்னவோ பேசிட்டு இருக்கா. அதுவும் பரமனன பேரு வர இருக்கிறாளே. இவ சொல்றது உண்மைனா பேசாம பரமனன்கிட்டே கேட்டுடலாம். அண்ணே சொல்லு தங்கச்சிமா, என்ன விஷயம்? நான் ஒரு விஷயத்தை கேட்டா நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. என்னம்மா அது? நீ கேட்டு நான் தப்பா நினைச்சுப்பேனா? என்ன விஷயம் சொல்லு. அண்ணே, அந்த பிரியா என்னமோ நீங்க அவளுக்கு அண்ணன் மாதிரி அவளையும் அவள் லவ்வரையும் நீங்க தான் ஏதோ சேர்த்து வைக்க போறீங்கன்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்கா. எனக்கு எதுவுமே புரியலண்ணே. ஏ அது யாரும் இல்லைன்னு நினைச்சு அந்த பிரியா இப்படி எல்லாத்தையும் உளறி கொட்டிட்டாளா? பாத்தியா, ஏதோ நீ கேட்டதால ஆச்சுமா. இதே வேற யாராவது கேட்டிருந்தா எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கும். என்னென்ன சொல்றீங்க? இங்க பாருமா, இளமதி மனசுல எப்படியாவது என் மேல ஸ்ட்ராங்கா காதலை கொண்டு வர்றதுக்காக தான் இவ்வளோ போராட்டமும்.